சொல்லுமா. வீடியோ வெயில் வைக்கலாம். அம்மியில் அரிச்ச மஞ்சள் சாந்து. என்ன பாமாயில் எல்லாம் எல்லாம் என்னென்ன எண்ணெய் தான் பொன்னிறமா வரணுமா? ஆமா. சொல்லு, பொன்னிறமா வரணும் சொல்லு. அவனா அம்மா எப்பவுமே நல்லா வருது இல்லை, நம்ம ட்ரை பண்ணிடலாமா? நீ போய் ஊத்துங்க. ஏன்னா அந்த அப்படி இப்படி பசங்களாம் வந்தாங்கன்னா அவனுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் போடணும். நம்மளுக்கு இல்லைனா கூட மற்றவங்க போட்டு அதை வச்சு நீ இதாக இருக்கணும். நம்மளே சாப்பிடக்கூடாது. உடுமா பாட்டு கீட்டு போட்டு ஆட்டு உடுமா அப்படியே ஜூம் பண்ணணும். நல்லா இதாகிடுச்சுமா பொன்னியமா. அண்ணி செஞ்சுக்கிறீங்களா அப்போ பிரியாணி? போகிற ஆடு இல்லைம்மா, ஆடுது இல்லை. என்னது இது? என்னமா அது? இஞ்சியா? முன்னாடி போட்டது பூண்டா? என்ன அப்படி கொதிக்குது? இப்படியே கொட்டுங்க நீ ஃபுல்லா. அது அதுலேருந்து குறைமாக்கல. அதை வச்சு போட்டுருங்க. அதை வச்சு நான் பண்ணுது புளிசா சாப்பிடலாம். அம்மா இது கொஞ்சம் வெந்துச்சுன்னா அப்படியே எனக்கு தக்காளி கொடுத்துறியா? சோத்துக்கு அப்படி இது இட்லிக்கு சாப்பிட்டுக்கிறேன். சாம்பார் தான் இருக்கு. இல்லை இல்லை நல்லா பார்க்கலாம். அவரே ட்ரை பண்ணுவான். பண்ணிட்டியா? மிளகாத்தூள்
வாசனை நல்லா வருது. வாசனை வருது. ஆமாம், நல்லா இருந்தா திட்ட மாட்டேன். நல்லா இருந்தா திட்டுவோம். யாரு யாரு அன்னிக்கிட்டியா? நாங்கள் இல்லாத போது நல்லா செஞ்சுட்டு இருக்கும்போது நல்லா செய்யறதில்ல. ஆமா, எத்தனைமா போடுங்க. எத்தனை தான் இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் எடுத்து நான் பின்னாடி சொல்லுவேன், வாய்ஸ் கொடுப்பேன். அது நார்மலாக சொல்ல மாட்டேன். இது அந்த தாத்தா சொல்லுவார்ல, அம்மியில் அரைச்ச மஞ்சள் சாண்டு. லாஸ்ட்டாக அந்த பிரியாணியெல்லாம் வந்து கறியெல்லாம் போட்டு வெந்து எடுத்து ஒரு போட பிடிச்சிட்டு என்ன அவ்வளோதான், நீ முடிச்சு முடிச்சு விட்டாங்க. போங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்காமா, விடக்கூடாது. மாமா அதிகமாக வேணாமா? எவ்வளோதானா? முடிச்சு விட்டுப்போ. மாமா எங்கே வராரு? ஃபோன் பண்ணிங்கன்னு வந்தாலும் கூப்பிட்டு வந்துடுறேன். மொபைல் வச்சுருக்காருல்ல, இல்லை ஃபோன் பண்ணுவார்ல. பண்ணுவாரா? நம்ம பண்ணோமா? எத்தனை மணிக்கு கிளம்புனாரு? விளக்கெல்லாமா போடுவீங்க? மிளகாத்தூள் மட்டும் அவ்வளோ போட்டேன். இது 5-6? ஏலக்காய் இருக்கு ஸ்மெல்லுக்கா? ஆனால் ஏலக்காய் நம்ம சாப்பிடும்போது கீழே போட்டுருவோம். ஆனால் சாப்பிடும்போது இந்த மிளகாவும் கீழே தான். ஆமாம், இது கேசரி போட்டு போறியாம்மா கலருக்கு? நல்லா க்ளீன் பண்ணியா? சிக்கன் பீஸு. அது பெரிய பெரிய சைஸாக இது பண்ணியிருக்காங்களா? அப்போ பெரிய பெரிய பீஸ் இருக்குது பார்த்தியா? லெக் பீஸ், எல்லாம் லெக் பீஸ் தான். ஆமாம், கோழிக்கு 2 கால் இருக்கிறதுனால தப்பிச்சு. 4 கால் 6 கால் இருந்தால் நல்லா இது பண்ணுது. வாசியா அது கொஞ்சம் குடுன்னு அது கூட நிறைய பற்றியா? ஆமாம் ஆமாம், பொறுமையாக அதை தேய்க்காத. தண்ணி ஊற்றிடலாம், ஊற்றக்கூடாதோ? அப்படிதான் பண்ணாதுமா. பார்க்கறது கலராக அழகாக தான் இருக்குது. சாப்பிடும்போது தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இதே கலக்கு கறி தூக்காமி தூக்காமா. அதான் கறி லெக் பீஸை தூக்காம பண்ண பார்த்தா சின்ன பீஸ் காமிக்கிறேன். அவங்க என்ன சின்ன பீஸ் வச்சு இவ்வளோ சீனா போகிறாங்கன்னு. கறியை வர மாட்டேங்குது. சிக்கன் பீஸு அதான். பாரு கறி வந்துச்சு. வந்திருக்காது இல்லை? இது பெரிய கோழி கறியா சின்ன கோழி கறியா? நார்மல் இதுக்கு இந்த கோழி தான், நல்ல கோழி தான். பெருசாக தான் இருந்துச்சு. லெக் பீஸாக எடுத்து டேஸ்ட் பண்ணுமா? பெருசாக தான் இருந்துச்சு. என்னடா சொல்கிறேன்?
பேச்சூர் ஐயா 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 சிறாரையா பராய்ச்சி ஏதாச்சும் மூஞ்சில் ரியாக்ஷன் கொடுத்தா ஆ நான் சாம்பார் ரெடியா சரி வச்சா அந்த இது அந்த தண்ணிலாம் ஊற்றுமா அந்த தண்ணி சாரு இட்லிக்கு எவ்வளோ யாரும் கேட்கறது இட்லி 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 நானும் கேட்குறேன் நான் என்ன போடுங்க அது வேண்டாம் சின்ன சாப்பிடுங்க வேகம்னா வேஸ்ட் இல்லை வேஸ்ட் இல்லை அதனால சின்ன சாப்பிடுங்க வெந்துச்சுன்னா நான் உடனே போட்டுக்கிறேன் வாவ் கிட்டபடி அரிசி ரெஸ்ட் அப்படியே போட்டிருக்கணும் தண்ணி சேரணும்ல மரியாதா எப்படி போதும் தண்ணி சாப்பிட்டே இருக்குது அப்படியே கொண்டாந்து கொடுத்து சீக்கிரமாக